கிராம பொதுமக்கள், அங்காளம்மன் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்தார். அடியேன் முன்னே அமர்ந்தார். ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்ட அங்காளம்மனுடைய பேருருளை பெற்றுச் செல்வீர்கள் என விழா குழுவினர் சார்பாகவும் அடியேன் சார்பாகவும் அனைவரையும் வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்று சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், சொல்லத்த சொல்லில் பயனில்லாத சொல். இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய திருக்குறள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல். நாம் வாழ்ந்திருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுவோமேயானால் பேசுபவர்களுக்கு பயன் இருக்க வேண்டும், அல்லது அருகில் அமர்ந்து கேட்பவர்களுக்கு பயன் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வார்த்தைகளை மட்டும்தான் நாம் பேச வேண்டும். ஏனென்றால் பேசக்கூடிய அறிவை மனிதனுக்கு மட்டுமே இறைவன் படைத்திருக்கின்றான். நாய் பேசும், மாடு பேசும், கழுத பேசும், ஆனா அதனுடைய இனத்துக்கு மட்டும்தான் புரியும். நாய் பேசுறது குரங்குக்கு புரியுமா? குரங்கு பேசுறது நாய்க்கு புரியுமா? ஆனா மனிதன் பேசுவது மனிதனுக்கு புரியும், மாட்டுக்கும் புரியும், நாய்க்கும் புரியும், கழுதைக்கும் புரியும். அப்ப இறைவன் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நன்மையை கொடுத்திருக்கின்றான். அப்படி பேசினால் பயனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும், அல்லது பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. சாயந்தரம் மணி ஒரு 6 மணிலிருந்து 6:30 நியூஸ் முடியுது, கேட்க ஒரு 1/2 மணி நேரம். 6:30 மேல ராமாயணம் போட்டுருவாங்க. ராமாயணம் முடிஞ்ச உடனே நாயகி முடிஞ்ச உடனே நாடகம் பார்க்க மாட்டீங்களா? ஹலோ, சொல்லுங்க.